Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். இந்த காலவெளியில் அவருடைய பிரசனம் நமக்கு ஆதாரம். அவருடைய பிரசனத்தை வாழ்ந்து எத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உங்கள் பிரசனம் எனக்கு போதும் சொல்றீங்களா? அவருடைய பிரசனத்தில் தான் உங்க வெற்றி இருக்கிறது. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஆமென். பிரசன்னம். அதிகாலமே தோடுகிறேன், அதிகாலமே தோடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், உம்மை ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். எந்த ஒரு மனுஷி தேவ பிரசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான மேன்மையான ஒரு காரியமாக எண்ணுகிறானோ அங்கதான் அவனுடைய வெற்றி, அவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. இன்னைக்கு தேவ பிரசனத்தில் உங்களை இணைங்க, உங்க வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறும். அங்கதான் உங்க பலன் இருக்கு, அங்கதான் தெய்வீக ஞானத்தை சம்பாதிக்க முடியும். எல்லாரும் இருக்கிற இடத்துல இயேசுவே நீங்களை நடத்துங்கப்பா, நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா, நான் இன்னும் அறியணும்ப்பா, நான் உண்மை அறியணும், உண்மை தேடணும், மது வார்த்தை எனக்குள்ள வேலை செய்யணும், மது வார்த்தையில நான் நடத்தப்படணும். இயேசுவே இறங்குங்க. ஆமென் ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். சங்கீதம் 103:5 103 சங்கீதமே எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். ஏன்னா அவ்வளவு அற்புதமான வரிகளை அந்த பாடலிலே தாவீது எழுதி வைத்திருக்கிறார். இந்த இடத்துல சொல்றாரு, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்கி. தாவீது, நான் சில வசனங்களை பார்க்கும் பொழுது தாவீதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணுறாரு, வாழ்க்கையை வைத்து ரிசர்ச் பண்ணுறாரு. அந்த வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும், கர்த்தர் இல்லாத வாழ்க்கை எப்படி, கர்த்தர் உள்ள வாழ்க்கை எப்படி, அதை தான் பாடலாக எழுதுறாரு. பாருங்க, கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை ஜீவனம் பண்ணுவீங்கன்னா, உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் நீ நன்றி செலுத்தி கர்த்தருக்கு உன்னுடைய துதியை நீ செலுத்துவாய் என்று சொன்னால், அதுதான் முதல் சொல்கிறார் பார்த்தீங்களா, இல்லையா? ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. வாயில் கர்த்தரை சோத்திரிக்கிற வார்த்தை வாயில் இருக்கணும். அந்த சோத்திரத்துக்கு பதிலாக இன்றைக்கி வேற போயிடுது அணையருக்கு. புலம்பல், கலக்கம், பயம், பிற்போக்கான பேச்சு, பயம் கலந்த வார்த்தை, நெகட்டிவ் தாட்ஸ் இல்லையா? ஆனால் கவனிங்க, இதுக்கு தான் தாவீது சொல்கிறாரு, சோத்திரம் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ஜீவியம் இப்படி நீ வாழும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நம்முடைய வாயை நன்மையால் திருப்தி ஆக்குறாராம். அப்போ கவனிங்க, ஏன் இதை சொல்கிறாரு? அப்போ இந்த வாயில் நன்மை இல்லாமல் தீமையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ இன்னைக்கு கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் வருதுன்னா எப்படி வருதுன்னா, அந்த தீமைகள், அந்த நாசங்கள் அப்படியே
அது வாய் வழியாக தான் செல்லுது. எப்படி பிரதர் இதை புரிஞ்சுக்கலையே, புரியறதுக்கு முடியலையே அப்படின்னு நினைக்கலாம். நல்லா கவனிங்க. சில பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஏதாவது ஒரு வியாதி வந்துடுது. அப்போ அந்த வியாதியை போக்கணுன்னா என்ன பண்ணுறாங்க? இந்த வாய் வழியாக தான் அந்த மெடிசன் எடுத்தாங்க. அங்கே உள்ளே போகுது இல்லையா? அது பாருங்கள், சில பேர் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இவ்வளோ அள்ளி வாயில் போடுவாங்க மருந்தை. பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா? அது போல் பாருங்கள், பலவிதமான கவலை துக்கம் அடைக்கும் பொழுது அப்படி தொண்டையை அடைக்கும். அதுக்கு தான் அந்த வாயிலன்னு போடுது. அப்போ பாருங்கள், உலகத்திலேருந்து வர்ற இதெல்லாம் அந்த துக்கமான காரியம் அப்படியே இருதயத்தை அடைக்கும். பாருங்கள், வாயை அடைக்கும், பேசவே முடியாது, என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு வேதனை, இவ்வளோ பெரிய பஞ்சம், இவ்வளோ பெரிய தட்டுப்பாடு, இவ்வளோ பெரிய வேதனை, இவ்வளோ பெரிய இழப்பு? இப்போ கவனிங்க, கர்த்தரை தேடுவாய் என்று சொன்னால் அவர் என் வாயை நன்மையால் நிரப்புகிறார், நன்மையால் நிரப்புகிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் நன்மையால் நிரப்புறதுக்கு என்னென்ன உதாரணம் சொல்லணும் இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு டீ ஷாப்புக்கு போய் ஒருத்தர் டீ ஆர்டர் கொடுக்குறாருன்னா, அவர் டீன்னு சொல்லும் போது, காஃபின்னு சொல்லும் போது சர்க்கரை போட்டுறாதீங்கன்னு பாக்கெட்லேருந்து ஒன்று எடுப்பார். ஆனால் இது கர்த்தருடைய திட்டம் இல்லை. அதை தான் தாவீது சொல்கிறாரு. தாவீது என்ன சொல்கிறாரு? நன்மையால் தான் வாயை திருப்தியாக்குறாரு இல்லையா? அப்போ கர்த்தரை தேடணும், கர்த்தரை நம்பணும். அப்போ கர்த்தர் என் வாயை நன்மையால் நிரப்புகிறார் இல்லையா? கர்த்தர் நம்ம சரீரத்துக்குள்ள நோயை உள்ள அனுமதியே கொடுக்கறதில்ல. அதை முதல் தெரிஞ்சுக்கிடுங்க. பிரச்சனையும் அனுமதி கொடுக்கறதில்ல. அதை எதிர்த்து நின்று போராடுறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகத்தை பாராட்டுகிறார். அப்போ என்ன செய்யணும்? நான் கர்த்தரை தேடணும். திரும்பி அந்த வசனத்துக்கு போகணும். என் ஆத்துமாவை கர்த்தரை சூத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னைக்கு ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் இன்னைக்கு இந்த நன்மைக்கு பதிலாக தீமை வந்து வாயை நிரப்புதுன்னா, ஒரு 2 காரியம். அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதில்ல, அவர் கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மைகளை மறந்து போய் அதை அற்பமாக நினச்சி நன்றி கட்ட ஜீவியத்தில் இருக்கிற இந்த 2 சூழ்நிலை தான் அவன் வாழ்க்கையை நரகமாக மாற்றுது. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமாவை கர்த்தரை சூத்திரி, அவர் செஞ்சதை மறக்கவே மறக்காத, ஒரு நாளும் மறக்காத. இன்றைக்கி செய்வோமா? அவருடைய நன்மையை சுதந்திரிப்போம். கண்டிப்பாக எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், நிச்சயமாகவே உண்மையாகவே நன்மையால் என் கர்த்தாதி கர்த்தர் என் வாயை நிரப்புவார். ஆமேன். God bless you. Bye-bye.